Good morning. முதலாவதுல பி பகுதி பூர்வமாக விளங்கப்பட்டு விட்டான் சொல்லி இடையில ஒரு சின்ன தடங்கள் உண்டு. யாரோ வேறு ஏதோ ஒரு கேள்வி டவுட் போட்டிருந்தீங்க. இந்த ஸ்ட்ரக்சர்ல செய்த ஸ்ட்ரக்சர்ல வேறு ஏதாவது பகுதியில உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா ஒருக்கா சொன்னீங்கன்னு சொன்னால் நான் ஒரு கண்டை கிளியர் பண்ணி போடுவேன். அது வரைக்கும் நீங்கள் அடுத்த கேள்வியை பாருங்க. எஸ்ஐ கேள்விக்கு நாங்கள் போவோம். உங்களோட டவுட் இருக்க செக் பண்ணுவோம். அங்கே வரைக்கும் விளங்கப்படுத்திக்குவோம். சரி, எஸ்ஏ கேள்வியை பாருங்க. முதலாவது எஸ்ஏ, த்ரீ தொடர் மூலகம் எல் என்று சொல்லி இருக்கு. அதாவது 4ஆம் ஆவர்த்தனத்துல முதலாவது டி தொகுப்பு மூலகங்கள், 3D தொடர் மூலகங்கள். இதன் உருகுநிலை கொதிநிலை ஏனைய 3D மூலகங்களிலும் உயர்வானவை என்று சொல்லியிருக்கு. உங்களுக்கு நான் ஏற்கனவே கதைத்ததன்படி அந்த 10 மூலகங்கள்கிட்ட உருகுநிலையும் நீங்கள் ஏறுவரிசைப்படுத்த முடியும். அதே போல கொதிநிலையும் உங்களால் ஏறுவரிசைப்படுத்த முடியும். கொதிநிலையும் உருகுநிலையும் அடிப்படையாக வச்சு கொண்டுதான் இந்த மூலகத்தை இனங்காண்பதற்கான தகவல் தரப்பட்டிருக்கு. ஆகவே டி தொகுப்பு மூலகங்கள்ல யாருக்கு உருகுநிலை கூட கொதிநிலை கூட, அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். மிகவும் குறைஞ்சதார் மிகவும் கூடினதார் என்றும் பார்க்க போகணும். சரியா? அது ஒருக்கா நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்க. மிகவும் உருகுநிலை கொதிநிலை கூடிய மூலகங்கள் சொன்னதாலே அது வெனேடியம். நான் பல தடவைகள் ஸ்ட்ரக்சர்ல கதைச்சிருக்கிறதால நீங்க அதை அதன் ஏறுவரிசையை போட்டு எடுத்துக்கொள்ளலாம். அப்ப எல்லினை இனங்கான்கள்னு சொல்லி முதலாவது கேள்விக்கு கூட எல் வெனேடியம் வி என்று எழுதலாம், அல்லது வெனேடியம் என்று எழுதலாம், அல்லது ஆங்கிலத்தில் எழுதலாம். இதுல நீங்கள் வெனேடியம் தானே, வெனேடியம் பேராக குறிப்பிட்ட குறியீடாக குறிப்பிட்ட பிரச்சனை இல்லை. எல்லின் ஒட்சியேற்ற நிலைகளை தருக. எல் ஒரு 5ஆம் கூட்ட மூலகமாக இருக்கிறதால அங்க +2 +3 +4 +5 ஒட்சியேற்ற நிலைகள் உறுதியாக காணப்படும். +2 +3 +4 ஒட்சியேற்ற நிலைகள் உறுதியாக காணப்படும். எல்லின் ஆக்சைடுகள் சூத்திரங்கள் அவற்றின் மூல அமில இயல்பை தெளிவாக தருக என்று சொல்லியிருக்கு. இதெல்லாம் நாங்கள் ஸ்ட்ரக்சர்ல பல தடவைகள் பார்த்தது. ஆகவே நீங்கள் கட்டாயம் எழுதி இருக்க வேணும். சரிதான்? உங்களுக்கு VO V2O3 VO2 V2O5 இவ்வளவு கேள்வி நாங்கள் பார்த்துட்டோம். இனியும் இந்த கேள்விக்கு முடிய எல்லாமே இருந்தீங்கன்னா அது கூட பிள்ளை. இதுல +2, இதுல +3, இது +4, இது +5. வெனேடியத்துக்கும் மேங்கனீசுக்கும் +4 ஈரியல் என்று சொல்லி இருப்பேன். உயர் ஒட்சியேற்ற ஆக்சைடுகள் அமில இயல்புடையவை, தாழ் ஒட்சியேற்ற ஆக்சைடுகள் மூல இயல்புடையவை, மிதமான ஒட்சியேற்ற ஆக்சைடு ஈரியல்புடையது. வெனேடியத்தின் 4 ஆக்சைடுகளுக்கும் அமில மூல ஈரியல்பு எழுதியிருக்கிறீர்கள். 4வது LOXN+. இந்த அமைப்பில பொருத்தமான பெருமானங்களை குறிப்பிட்டு அவற்றின் நிறங்களை தருக என்று சொல்லியிருக்கு. உங்களுக்கு இது வெனேடியம் என்று தெரியும். எல் என்பது வெனேடியம். ஆகவே வெனேடியம் ஒரு கட்டியனை தோற்றுவிக்குது. என்ன கட்டியன்? ஒக்சோ கட்டியன். அப்ப நீங்கள் ஏற்கனவே படிச்சது தானே அவன் கேட்கிறான். உங்கள்கிட்ட கேட்கிறான் வெனேடியத்தின் ஒக்சோ கட்டியன். சரிதானே? அது தரப்பட்டிருக்கு. வெனேடியத்துக்கு 2 ஒக்சோ கட்டியன்களும் 2 கட்டியன்களும் தந்திருக்கு. V2+, அதாவது நீர்க்கரசல்ல VH2O2+. இது எளிய கட்டியன்.
நீர் சிக்கலாக இருக்கும் சுயாதீன கட்டியங்கள். இது 3+ ஒக்சியேட் அணிலை கட்டியல். மற்றது ஒக்சோ கட்டியல்கள் VO2+ கட்டியல். மற்றது VO2+ என்று சொல்லப்படுகின்ற கட்டியல். அப்ப LO இது X இது N. அப்ப ஓவுக்கு மேலே இருக்கிற இந்த கட்டியின் எண் பெருமானம் 2ஆகவும் X இந்த பெருமானம் 1ஆகவும் இருந்தால் அது VO2+. அதாவது X = 1 N = 2 என்றால் இந்த ஆக்சைடு ஒக்சோ கட்டியல். இதுல X = 2 N = 1 ரெண்டா VO2+ கட்டியல். இந்த வனேடியத்தின் ஒக்சியேஷன்ல +4 இதுண்ட +5. அப்ப இந்த ரெண்டையும் பற்றி தான் கேட்டிருக்கணும். LOXN+. கட்டியன் எண் பெருமானம் 2ஆக இருக்கலாம் அல்லது 1ஆக இருக்கலாம். அவற்றின் நிறங்களை குறிப்பிடுக என்று சொல்லி இருக்கு. நான் இதை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ஊர் பச்சையாக இருந்தால் நீலவானம் மலைமுகிலால் சூழப்படுது. இந்த ரெண்டு கட்டியன்களும் நீக்கரசல்ல ஊதா பச்சை நிறம். VO2+, அதாவது +4 ஒட்சியேற்ற ஒக்சோ கட்டியன் நீலம். VO2+, +5 ஒட்சியேற்ற நிலை ஒக்சோ கட்டியன் மஞ்சள். ஊர் பச்சையா இருந்தால் நீலவானம் மலைமுகிலால் சூழப்படும். அதை அடிப்படையாக கொண்டு நீங்கள் வனேரியத்தின் நிறங்களை குறிப்பிட்டுக் கொள்ளலாம். உங்களுக்கு அங்காளி அப்படித்தான் கேட்டிருக்கணும். அவற்றின் நிறங்களை தருகன்னு சொல்லி எல்லின் இரு கட்டியன்களை குறிப்பிட்டு அவற்றின் நீர்க்கரசங்கள் நிறத்தை தர சொல்லி கேட்டிருக்கோம். நிறங்கள் என்று கொடுக்கல நீங்கள் நீரேற்றப்பட்ட சிக்கலாக கொடுப்பது பொருத்தமாக இருக்கும். V2+, V3+ என்று எழுதி நீர்க்கரசல் போட்டால் பிள்ளை என்று நான் இதுவரை சொல்ல மாட்டேன். ஆனால் நிறம் என்று கேட்டிருக்கிற முறையில இப்படி எழுதுற விட இப்படி எழுதுறது பொருத்தமானது என்றால் நீர்க்கரசல் நிறங்களை தான் நாங்க ஒழிக்காணும். எல்லின் கலப்புலோகம் ஒன்றை குறிப்பிடுக அதன் பயன் ஒன்றையும் தருக என்று சொல்லியிருக்கு. அதாவது வனேடியத்தின் கலப்புலோகம் நாங்கள் சொல்லி இருக்கிறோம். டி தொகுப்பு மூலகங்கள் கலப்புலோக தயாரிப்புல பங்களிப்பு செய்தன்னு சொல்லி அதிகளவான கலப்புலோகங்கள்ல ஒரு கூறாக இந்த டி தொகுப்பு மூலகங்கள் பயன்படும். வனேடியத்தின் சேர்வைகளும் கலப்புலோக ஆக்சைடாக கலப்புலோக தயாரிப்புல பயன்படுத்தப்படுது. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நாங்கள் எங்களோட சிலபஸோட தான் மேலோட்டமாக போய்கொண்டிருக்கிறது. தேட போனால் நிறைய கிடைக்கும். ஆனால் அவ்வளவுத்தையும் அவர்கள் எங்களுடைய எதிர்பார்க்கணுமான்றது இப்ப பிரச்சனை. ஆகவே நாங்கள் ஒரு மேலோட்டமாக பார்த்து கொண்டு போறோம். வனேடியத்தின் கலப்புலோகம் அப்படின்னு சொல்லி சும்மா தேடி பார்த்தா நிறைய இருக்கு. அதுல குறிப்பாக ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் இரும்போட வனேடியத்தின் கலப்பு. இரும்பையும் வனேடியத்தையும் கொண்ட ஒரு கலப்பு. அதை சொல்ற ஃபெரோ வனேடியம் என்று சொல்லி இப்ப நிக்ரோம் என்று சொல்ற மாதிரி நிக்கலும் குரோமியமும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட கலப்புலோகத்தை நிக்ரோம் என்று சொல்ற மாதிரி ஃபெரோ வனேடியம் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லப்படுது. மற்ற அலுமினியம் வனேடியம் அலுமினியத்தோட சேர்க்கப்பட்டிருக்கு அலுமினியம் வனேடியம். அப்ப ஃபெரோ வனேடியம் என்று சொல்ல அங்க வனேடியத்தின் ஆக்சைடும் இரும்பின் ஆக்சைடும் அதோட கலக்கப்பட்டிருக்கு. ஃபெரோ வனேடியம் தாழ்த்தும் கலவையாக இவை தாழ் ஒட்சியேற்ற நிலையில வியோவும் எஃப்இஓவும் இருக்கிறதால இவை இலகுவாக ஒட்சியேற்றப்படுகிறது. ஆகவே சில தாழ்த்தும் கலவையாக இது பயன்படுத்தப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வனேடியத்தின் ஒரு கலப்புலோகத்துக்கு உதாரணமாக நாங்கள் ஃபெரோ வனேடியத்தை குறிப்பிட்டால் அந்த ஃபெரோ வனேடியம் என்பது தாழ்த்தும் கலவை. உதாரணத்துக்கு இரும்பு பிரித்தெடுப்புல கார்பனோர் ஆக்சைடு நாங்கள் தாழ்த்தியாக பயன்படுத்திருந்தால் அதுபோல தாழ்த்தும் கலவையாக இது பயன்படுத்தப்படும். வேறு ஏதாவது சந்தர்ப்பத்தில் இதுகள் எல்லாம் ஒட்சியேற்றப்படைக்க மற்றவர் தாழ்த்தும். அப்ப அதுக்காக இது பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் தேடி பாருங்க. நீங்கள் வேறு ஏதாவது தகவல்களை தெரிஞ்சா நோட் பண்ணி வச்சு கொடுங்க. என்னடா அந்த பெருசா நாங்கள் கலப்புலோகங்கள சும்மா மேலோட்டமாக கலப்புலோகம் பார்த்து கொண்டு போவோம். இதை கேள்வி கேட்டிருக்கிறதால நான் உங்களுக்கு தரேன். சரிதானே?
எல்லின் கலப்புலோகம் ஒன்றை குறிப்பிடுக என்று சொன்னால் நீங்கள் தேடி எடுத்து எழுதலாம். இதுல நான் ஒன்று தார் இது ரிசோர்ட்ல இருக்கிற மாதிரி தான் தெரியல, நான் சர்ச் பண்ணி தான் எடுக்கிறேன். ஃபெரோ வெனேடியம், இரும்பும் வெனேடியம் சேர்ந்த ஒரு கலப்புலோகம் ஃபெரோ வெனேடியம். சரியான ஃபெரோ வெனேடியம் வந்து பயன்பாடு என்னன்னா தாழ்த்தும் கலவை. தாழ்த்தும் கலவை ஃபெரோ வெனேடியம் வந்து தாழ்த்தும் கலவையாக பயன்படுத்தப்படும். மற்ற ஒன்று இருந்தது என்னன்னு சொன்னா அலுமினியம் வெனேடியம். அலுமினியம் வெனேடியம் அலுமினியம் வெனேடியம் அலோய். அலோய்னா கலப்புலோகம். அலுமினியம் வெனேடியம் அலோய். அலுமினியம் வெனேடியம் அலோய். இது இந்த பார்கள் அதுகள் சிக்னல்களுக்காக பயன்படுத்தப்படுது என்று சொல்லி இருக்கேன். அதை பற்றி நான் எனக்கு தேட போவேன். எப்படி ஒரு கலப்புலோகம் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கொள்வோம். சும்மா நெட்டில் அடிச்சிங்கன்னா நிறைய பேர் விரும்பினால் எழுதி வச்சுக்கொள்ளலாம். எல்லிண்ட கலப்புலோகம் ஒன்றை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்கால வெனேடியத்தின் கலப்புலோகம் ஃபெரோ வெனேடியத்தையும் அலுமினியம் வெனேடியத்தையும் எழுதலாம். இந்த பயன்பாடு கேட்டிருக்கிறால இதை நீங்கள் போட்டுட்டு தாழ்த்தும் கலவைன்னு சொல்லலாம். இப்ப இந்த ஃபெரோ வெனேடியத்துல வெனேடியத்தின் ஆக்சைடும் இரும்பின் ஆக்சைடும் பயன்படுத்தப்படலாம். இவை தாழ ஒட்சியேற்ற நிலையில இருக்கிறதால உயர் ஒட்சியேற்ற நிலைக்கு ஒட்சியேற்றப்பட வாய்ப்பு இருக்கு. ஆகவே இன்னொரு கூறு என்ன செய்யும்னு சொன்னால் தாழ்த்தும், அதாவது தாழ்த்தும் கலவையில் பயன்படுத்த சொல்லப்படும். അതിന്റെ ബി പകുതിയെ பாருங்க. தரப்பட்ட கரைசல் ஒன்று Cu2+ Al3+ Zn2+ ஆகிய அயன்களை கொண்டுள்ளது. ஒரு கரைசலுக்குள்ள 3 அயன்கள் காணப்படுகிறது. தரப்பட்ட ஒரு கரைசலுக்குள்ள 3 அயன்கள் இருக்கு. ஒன்று Cu2+, மற்றது Al3+, மற்றது Zn2+. 3 அயன்களை கொண்ட ஒரு கரைசல் தரப்பட்டிருக்கு. இக்கரைசலின் இக்கட்டியன்கள் இருப்பதனை பண்பறு ரீதியாக எவ்வாறு காட்டுவீர் சுருக்கமாக விளக்குன்னு சொல்லியிருக்கு. உங்களுக்கு இந்த 3 கட்டியன்களும் பண்பறை வகுப்பு கூட்டத்தில் எந்தெந்த கூட்டத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி தெரியும். Cu2+ கூட்டம் பண்பறை வகுப்பு கூட்டம் 2 Al3+ பண்பறை வகுப்பு கூட்டம் 3 Zn2+ பண்பறை வகுப்பு கூட்டம் 4. அப்ப கூட்டம் 2க்கான சோதனையில ஐதான அமிலம் ஒன்று பயன்படுத்தப்படும். ஐதான எச்சியல். இந்த எச்சியல் இந்த செறிவு 0.1 தொடக்கம் 0.3 என்று சொன்னதால் 0.1 தொடக்கம் 0.3 நீங்கள் ஐதானது என்று எழுதினாலும் ஓகே. இதுல pH பற்றி கதைப்பதாக இருந்தால் 0.5 தொடக்கம் 1. pH வந்து pH ரேஞ்சில் கதைக்கிறதா இருந்தால் கரைசலின் pH 0.5 தொடக்கம் 1. பேணிய வண்ணம் H2S வாயுவை நாங்கள் இதுக்குள்ள செலுத்தினால் H2S வாயுவை செலுத்தினால் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் இந்த 3 கட்டியங்கள்ல Cu2+ மட்டும் கருப்பு நிற வீழ்வடிவை தரும். அப்ப சொல்லலாம் தரப்பட்ட கரைசலுக்கு ஐதான அமிலம் ஒன்றை சேர்த்து
H2S வாயுவை செலுத்தும் போது அல்லது குமிழியிட செய்யும் போது கருப்பு நிற வீழ்வடிவை தருவது Cu2+. மற்ற யாரும் இந்த சந்தர்ப்பத்தில் வீழ்வடிவை தர மாட்டேன். சரிதான், மற்ற யாரும் இந்த சந்தர்ப்பத்தில் வீழ்வடிவை தர மாட்டேன். ஐதான அமிலம் முன்னிலையில H2S வாயுவை சேர்க்கும் போது கருப்பு நிற வீழ்வடிவை தருவது Cu2+. இப்படியே தானே வீழ்வடிவு வடித்து அகற்றப்பட்ட வடிதிரவத்திற்கு சரியா, வீழ்வடிவு வடித்து அகற்றப்பட்ட வடிதிரவத்திற்கு அமோனியம் ஹைட்ரோக்சைடு, அமோனியம் குளோரைடு அல்லது அமோனியம் குளோரைடு முன்னிலையிலே அமோனியம் ஹைட்ரோக்சைடு அப்படி சொல்லலாம். ஏன்னா சட்டன் 2+ சட்டன் OH+ வீழ்வடிவு ஆயிடும். அமோனியம் குளோரைடு இருக்க சட்டன் OH+ வீழ்வடிவாக அமோனியம் குளோரைடு முன்னிலையில அமோனியம் ஹைட்ரோக்சைடு சேர்க்கும் போது ஊன் பசை வெள்ளை வீழ்வடிவை தருவது AlOH. ஊன் பசை வெள்ளை வீழ்வடிவை தருவது AlOH. விளங்க சொல்றது. இந்த வடிதிரவத்துக்குள்ள மிச்சம் 2 கட்டியங்கள் தான் இருக்கு. Al3+ சட்டன் 2+. அதான் முதலாவது பரிசோதனையில Cu2+ அகற்றியாச்சு. இந்த 2 சந்தர்ப்பத்தில் 2 கட்டியன்களுக்கும் அமோனியம் குளோரைடு முன்னிலையில் அமோனியம் ஹைட்ரோக்சைடு செய்தால் AlOH மட்டுமே வீழ்வடிவாகும். சட்டன் OH வீழ்வடிவாகும். இந்த அமோனியம் குளோரைடு பொதுவாயினால OH- அயன்கள் குறைவாகும். அப்ப வடிதிரவத்துக்கு வீழ்வடிவு வடித்து அகற்றப்பட்ட வடிதிரவத்திற்கு அமோனியம் குளோரைடு முன்னிலையில் அமோனியம் ஹைட்ரோக்சைடு சேர்க்கும் போது ஊன் பசை வெள்ளை வீழ்வடிவை தருவது AlOH. அப்ப Al3+. அது வடித்து அகற்றப்பட்ட வடிதிரவத்துல சட்டன் 2+ இருக்குதுன்னு சொல்லலாது. அப்ப அதுக்கு நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். வடிதிரவம் வெள்ளை வீழ்வடிவு வடித்து அகற்றப்பட்ட வடிதிரவத்திற்கு அதே ஊடகத்துல H2S வாயுவை குமிழியிட செய்தோம். இதன் போது வெள்ளை நிற வீழ்வடிவு தோன்றியதாயும் சட்டன் 2+. உங்களுக்கு தெரியும் பண்புரையொப்ப 4 சட்டன் தான் வெள்ளை வீழ்வடிவு. இந்த சார்ட்டை போட்டீங்கன்னு சொன்னாலே இந்த உங்களுக்கு பிரச்சனை தீங்கும். நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றேன். AlOH வந்து ஜெலாட்டினஸ் வீழ்வடிவு தான். ஊன் பசை வீழ்வடிவுக்கு ஒத்த சொல்லாம் ஜெலாட்டினஸ் வீழ்வடிவு. ஊன் பசை என்று சொன்னாங்க. தமிழ் வந்து ஊன் பசை. ஊன் பசை என்பது ஜெலாட்டினஸ் என்பதுதான். சரிதானே? ஆங்கிலத்துல நாங்கள் ஜெலாட்டினஸ் என்று சொல்றதும் தமிழ்ல ஊன் பசை என்று சொல்றதும் ஒன்று. ஜெலாட்டினஸ் வீழ்வடிவு என்பதும் ஊன் பசை வீழ்வடிவு என்பதும் ஒன்று. இதை அப்படியே போட்டுக்கொள்ளுங்க. போட்டிங்கள் என்று சொன்னாலே விளக்கம் எழுத சுகமாயிடும். இதுவே ஒரு விளக்கமாகவே அமையும். அப்படி உங்களுக்கு தமிழ் எழுத கஷ்டமா இருந்தால் இது அரைவாசிக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. எழுதுறேன் எழுதி கொள்ளுங்க சொல்றேன். சரியா, நோட் பண்ணி கொள்ளுங்க. தரப்பட்ட அயன் கரைசலுக்கு ஐதான HCl சேர்த்து H2S வாயுவை குமிழியிட H2S வாயுவை குமிழியிட
H2S வாயுவை குமிழிட. இதன் போது கருப்பு நிற வீழ்வடிவை தருவது. இதன் போது கருப்பு நிற வீழ்வடிவை தருவது. கருப்பு நிற வீழ்வடிவை தருவது. இதன் போது கருப்பு நிற வீழ்வடிவை தருவது. Cu2+ ஆகும். இந்த 3 பேருக்குள்ளே கருப்பு நிறம் Cu2+ மட்டும்தான் இருக்கு. அதுவும் அமில ஊடகத்தில் H2S ஓட வீழ்வடிவை இது மட்டும்தான் தரும். கருப்பு நிற வீழ்வடிவை தருவது Cu2+ ஆகும். அடுத்த பாயிண்ட் சொல்லிக் கொள்ளுங்க. வீழ்வடிவு வடித்து அகற்றப்பட்ட வடிதிரவத்திற்கு. வீழ்வடிவு வடித்து அகற்றப்பட்ட வடிதிரவத்திற்கு. வீழ்வடிவு வடித்து அகற்றப்பட்ட வடிதிரவத்திற்கு அமோனியம் குளோரைட் முன்னிலையில். அமோனியம் குளோரைட் சேர்த்து அமோனியம் குளோரைட் முன்னிலையில் ஒரு பொது அயன் வேணும். அமோனியம் குளோரைட் முன்னிலை அமோனியம் ஹைட்ரோக்சைடை சேர்த்த. அமோனியம் குளோரைட் முன்னிலையில் அமோனியம் ஹைட்ரோக்சைடை சேர்த்த. இதன் போது வெள்ளை நிற ஊன் பசை ஜெலாட்டினஸ் வீழ்வடிவை தருவது. ஊன் பசை வீழ்வடிவை தருவது Al3+ ஆகும். அமோனியம் குளோரைட் முன்னிலையில சட்டன் 2+ வந்து ஹைட்ரோக்சைடோட சேர்ந்து வீழ்வடிவாகாது. ஏன்னா ஹைட்ரோக்சைடு காணாது. சரிதான், ஹைட்ரோக்சைடு வந்து காணாது. உங்களுக்கு ஜெலாட்டினஸ் வீழ்வடிவை தரக்கூடியால் இதுல Al3+ தான். ஒழுங்குல செய்யணும். முதலாவதா சட்டன் 2+ செய்யணும். அடுத்த பாயிண்ட் சாலை கொள்வோம். வீழ்வடிவு வடித்து அகற்றப்பட்ட வடிதிரவத்திற்கு. வீழ்வடிவு வடித்து அகற்றப்பட்ட வடிதிரவத்திற்கு அதே அமோனியம் குளோரைட் அமோனியம் ஹைட்ரோக்சைடு ஊடகத்தில் அதே அமோனியம் குளோரைட் அமோனியம் ஹைட்ரோக்சைடு ஊடகத்தில் அதே அமோனியம் குளோரைட் அமோனியம் ஹைட்ரோக்சைடு ஊடகத்தில் அமோனியம் குளோரைட் அமோனியம் ஹைட்ரோக்சைடு ஊடகத்தில் மீண்டும் H2S வாயுவை குமிழிட. மீண்டும் H2S வாயுவை குமிழிட. மீண்டும் H2S வாயுவை குமிழிட. இதன் போது
மீண்டும் H2S வாயுவை குமிழியிடல். இதன் போது வெள்ளை நிற வீழ்வடிவை தருவது. வெள்ளை நிற வீழ்வடிவை தருவது. இதன் போது வெள்ளை நிற வீழ்வடிவை தருவது. Saturn 2+ ஆகும். Saturn 2+ ஆகும். இதன் போது வெள்ளை நிற வீழ்வடிவை தருவது Saturn 2+ ஆகும். சரியா? இந்த மாதிரி நீங்கள் எழுத வேண்டி வரும். என்று சொன்னால் நாங்கள் விளக்கு என்று கேட்டிருக்கு. இந்த சார்ட்டை போட்டு விட்டுட்டீங்கன்னாலே பாதி தப்பீர்கள். நீங்க இங்க என்னத்தை சொன்னாலும் இந்த சொல்ல வார விஷயம் இந்த சரியான முறையில் டிஸ்பிளே பண்ணப்பட்டு கொண்டு இருக்கும். அப்ப இதை வாசிக்கிற ஒருவருக்கு இந்த படம் தெளிவுபடுத்தி இருக்கும். பிள்ளைக்கு தெளிவா விஷயம் விளங்கி இருக்குன்னு சொல்லி இதை சொல்லுறதுதான் பிள்ளை தடுமாறுது. ஆனால் சரி, பிள்ளை செப்பரேட் பண்ண முயற்சித்த முறை சரி என்று விளங்கி கொள்ளுங்க. சரியா? நாலாவது கேள்வியில ஏற்பகுதி யாரோ விளங்கல் சொல்லி இருக்கீங்க. கவனிங்க, நாலாவது கேள்வி ஸ்ட்ரக்சர் நாலாவதுல ஏற்பகுதி. இங்க உங்களுக்கு ஏ தொடக்கம் டி வரை சோதனை பொருட்கள் தரப்பட்டிருக்கு. 4 வகையான சோதனை பொருட்கள் தரப்பட்டிருக்கு. அதுல ஒன்று Saturn Cl2, மற்றது ஈய அசெட்டேட் PbCH3COO twice ஈய அசெட்டேட். அடுத்தது மெக்னீசியம் சல்பேட் MgSO4 பேரியம் குளோரைடு. தரப்பட்ட இந்த சேர்வைகள்ல 2 குளோரைட்டுகளும் 2 ஈரியல்பு கட்டேன்களும் காணப்படுது. அதான் நீங்க முதல் விளங்கிக் கொள்ளுங்க. இதுல ஒரே ஒரு டி தொகுப்பு மூலகமும் ஒரு பி தொகுப்பு மூலகத்தின் கட்டியனும் 2 எஸ் தொகுப்பு மூலகத்தின் கட்டியன்களும் இருக்கு. அப்ப நீங்கள் எஸ் தொகுப்பு பி தொகுப்பு டி தொகுப்பு எல்லாம் படிச்சிருக்கிறீங்க. அவற்றினுடைய சில இயல்புகள் உங்களுக்கு தெரியும். சரிதான்? இதுல பிஎம் சிஎம் NaOH அமோனியம் ஹைட்ரோக்சைடோடையும் தொழிற்பட விடப்படுதான். இந்த 4 கரைசல்ல ஏதோ ஒன்று பி ஏதோ ஒன்று சி. அந்த பிக்கு NaOH அமோனியம் ஹைட்ரோக்சைடோடையும் சோதனை செய்யணும். அதே நேரத்துல சிக்கு அதே NaOH அமோனியம் ஹைட்ரோக்சைடோடையும் சோதனை செய்யணும். சரிதானே? ஓகே, இப்ப பாருங்க, NaOH அமோனியம் ஹைட்ரோக்சைடு இந்த 4 பேர்ல பேரியம் 2 குளோரைடுக்கு சேர்த்தால் NaOH பேரியம் ஹைட்ரோக்சைடு வரும். பேரியம் ஹைட்ரோக்சைடு ஒரு வெண்காரம், ஆகவே எந்த ஒரு வீழ்வடிவையும் தராது. மெக்னீசியம் சல்பேட்டுக்கு சேர்த்தால் மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு நீர்ல கரையாத ஒரு ஹைட்ரோக்சைடு வீழ்வடி, இது வெள்ளை வீழ்வடிவை தரும். ஆனால் மிகை NaOH இது கரையாது என்று சொன்னால் இது ஈரியல் கட்டியனோ இல்ல ஈரியல் ஹைட்ரோக்சைடோ இல்லை.
சட்டன் Cl2க்கு போட்டால் அநேகமான ஹைட்ரோக்சைடுகள் நீர்ல கரையாது. எஸ்தோப்புல பெர்லியமும் மெக்னீசியமும் தான் நீர்ல கரையாதது. மற்ற எல்லாமே அநேகமான உள்வடிகள் நீர்ல கரையாது. எஸ்தோப்புல கூட்டம் 1 கூட்டம் 2 கல்சியம், ஸ்ட்ரோஞ்சியம், பேரியமும், அமோனியம் ஹைட்ரோக்சைடு தான் கரையும். அப்ப ஏனியவை எல்லாம் கரையாது. அப்ப சட்டன் Cl2க்கு NaO சேர்த்தாலும் வீழ்வடிவாகும், Pb2+க்கு NaO சேர்த்தாலும் வீழ்வடிவாகும். ஆனா இந்த ரெண்டு பேரும் ஈரியல்பு மூலகங்களினுடைய கட்டியங்கள். ஆகவே இவை மிக NaOHல சிக்கலைனை தோற்றுவிச்சு கரையும். அப்ப இந்த 4 பேருக்கு NaO சேர்க்கைக்குள்ள இந்த 3 பேரும் MgSO4, சட்டன் Cl2, EAசட்டேட் அவற்றின் ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவுகளை தரும். பேரியம் குளோரைட் மட்டும் வீழ்வடிவாகாது. இந்த 3 பேருக்கும் மிகையாக NaOH சேர்க்கும் போது சட்டன் OH2 மிக NaOHல சிக்கலைனை தோற்றுவிச்சு கரைஞ்சு நிறமற்ற கரைசலை தரும். ஈய ஹைட்ரோக்சைடும் மிக NaOHல கரைஞ்சு சிக்கலைனை தோற்றுவிச்சு நிறமற்ற கரைசலை தரும். 2 பேரும் ஈரியல்பு மூலகத்தின் கட்டியங்கள். அப்ப ஈரியல்பு மூலகத்தின் ஹைட்ரோக்சைடுகள் என்ன செய்யும்? மிக NaOHல சிக்கலைனை தோற்றுவிச்சு கரையும். ஆக MgSO4க்கு வந்த ஹைட்ரோக்சைடு மட்டும் வீழ்வடிவு ஆகும். இந்த 2 பேருக்கும் அமோனியாவை சேர்க்க 2 பேரும் அமோனியம் ஹைட்ரோக்சைடு உள்ள OH- வீழ்வடிவை தருவிடும். ஆனால் இது சட்டன் 2+ டி தொகுப்பு மூலகத்துல D10 இலத்திரன் நிலை அமைப்புக்குரியது. இது ஒரு பி தொகுப்பு மூலகம். D7, D8, D10 இலத்திரன் நிலை அமைப்புகளுடைய கட்டியங்கள்லாம் உங்களுக்கு என்ன செய்யும்? விடையளிக்கும் சொல்லி அது டி தொகுப்புல, இது பி தொகுப்பு மூலகம். ஆகவே ஈயம் அமோனியாவோட ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவை தரும், மிக NaOHல சிக்கலைனை தராது. அப்ப இந்த 4 பேர்ல அமோனியாவோட சிக்கலைனை தோற்றுவிக்கக்கூடிய ஒரே ஆள் சட்டன் 2+ மட்டும்தான். தரப்பட்ட தகவலை வச்சுக்கொண்டு இதுல யார் பி யார் சி என்று கண்டுபிடிக்க போறோம். அப்ப கரைசல் பிக்கு முதல்ல NaOயை சேர்க்கிறோம். இந்த 4 பேர்ல யார் இந்த அவதானத்தை தருவார்கள்? அவதானம் வெண்ணிற வீழ்வடிவு வருதாம். சந்தோஷம். வெண்ணிற வீழ்வடிவு என்று சொன்ன உடனே நான் பேரியம் குளோரைடு இல்லை என்ற முடிவுக்கு வந்திருக்கேன். ஏன்? Pa2+க்கு NaO செய்தால் ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவாக, அது வன்கார ஆக்சைடு நன்றாக கரையும். அப்ப இந்த ஒரு அவதானம் பேரியம் குளோரைடாக B இருக்க முடியாது என்பதை எனக்கு சொல்லு. வெண்ணிற வீழ்வடிவை தந்தான். மிகை NaOHல் கரைந்தது என்று சொல்லியிருக்கிறோம். ஆகவே மிகை NaOHல கரைந்தது என்ற தகவலை அடிப்படையாக கொண்டு இது மெக்னீசியம் சல்பேட் இல்ல, மெக்னீசியத்தில இருந்து வந்த ஹைட்ரோக்சைடும் இல்லைன்னு சொல்றேன். மெக்னீசியத்தின் ஹைட்ரோக்சைடு மிக NaOHல கரையாது. கூட்டம் 2ல பெர்லியத்தின் ஹைட்ரோக்சைடு தான் மிக NaOHல கரையும். என் கூட்டம் 2ல பெர்லியம் ஈரியல்புக்குரியது. இந்த ஒரு NaOH இந்த 4 பேருக்கும் சேர்க்கைக்குள்ள வெண்ணிற வீழ்வடிவை தந்ததாலே அது பேரியம் குளோரைடா இருக்க முடியாது. மிக NaOHல கரைஞ்சதாலே அது மெக்னீசியம் சல்பேட்டா இருக்கு. அப்ப B என்பது 2 சந்தகம் தான். ஒன்று சட்டன் Cl2 இருக்கணும் அல்லது EAசட்டேட்டாக இருக்க வேண்டும். 2 தவறா. B என்பது 2 தவறா. அங்கால என்ன சொல்லி இருக்கிறோம்? அமோனியம் ஹைட்ரோக்சைடு சேர்க்கிறோம். சட்டன் 2+ம் அமோனியாவோட ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவை தரும். Pb2+ம் அமோனியாவோட ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவை தரும். ஏனென்றால் இது ஒரு காரம். அமோனியம் குளோரைட் முன்னிலையில் தான் சட்டன் 2+ வீழ்வடிவாகாது. இது அமோனியா கரைசல் தான். அப்போ அது பொதுவாக OH- குறைச்சிருக்கு. அப்ப இந்த B 2 ஒரு ஆள். சரி, இவருக்கு அமோனியா சேர்க்கிறோம், அமோனியம் ஹைட்ரோக்சைடு சேர்க்கிறோம். முதலாவது வெண்ணிற வீழ்வடிவு மிக அமோனியாவில் கரைந்தது. அப்ப இங்கேயும் சட்டன் OH2 வெண்ணிற வீழ்வடிவு வரும். Pb2+ PbOH வெண்ணிற வீழ்வடிவு வரும். மிகை அமோனியாவில் கரைந்தது, மிகை NH4OH கரைந்தது என்று சொன்னால் Pb ஆக இருக்க முடியாது. ஏனென்றால் இவருக்கு அமோனியாவோட சிக்கல் இல்லை, சட்டன் தான் சிக்கல். ஆகவே இந்த 4 பேர்ல இந்த 2 சோதனையும் அடிப்படையாக கொண்டு B என்பது
சட்டன் Cl2 என்று முடிவெடுக்கலாம். இனி திருப்பி யோசிச்சு பாருங்க. சட்டன் Cl2 NaOH சட்டன் OH ஒன்வீழ் வடிவாகும். மிக NaOHல சட்டன் OH சிக்கலாயின தோற்றுவிச்சு கரைஞ்சு நிறமற்ற கரைசல் வரும். சட்டன் Cl2 அமோனியம் ஹைட்ராக்சைடு சேர்த்தா சட்டன் OH உள்வடிவாகும். மிக அமோனியாவில் இது சிக்கலாயினை தோற்றுவிக்கக்கூடியது கரைஞ்சு நிறமற்ற கரைசலை தரும். அப்ப சரிதானே? அப்ப B வந்து கன்ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டார். சி வெண்ணிற வீழ்வடிவு மிக NaOHல் கரைந்தது. அதாவது முதலாவதாக சொல்லப்பட்ட அதே அவதானம் சொல்லியிருக்கோம். அப்பவே நாங்கள் 2 பிடிச்சிட்டோம். அப்ப V சட்டன் என்றால் CR இருக்கும், ER சட்டேட்டாக இருக்கும். இந்த இயல்புக்கு 2 பேர் தான் இதுல காரணம். அப்ப இவரை பிடிக்கலாம். ஆனால் இன்னொரு சோதனை சொல்லப்பட்டிருக்குதான். அமோனியாவோட வெண்வீழ்வடி வருதா வீழ்வடிவா, அந்த வீழ்வடி மிகையில கரையாதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப ஈயத்தின் அமோனியா தான் வீழ்வடிவு தராது. அப்ப NaOHோட வந்த மாற்றத்தை வச்சுக்கொண்டு முதல் நீங்க 2 பேரை பிடிச்சிட்டீங்க. அமோனியாவை வச்சுதான் இது யார் இதுல யார் BRC என்று கண்டுபிடிக்கிறோம். ஆகவே சியும் இனம் காணப்பட்டாச்சு. இதுல என்ன பிரச்சனை? அப்ப பியையும் சியையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. சரியா? இப்ப எங்களுக்கு சியும் பியும் தெரியும். இந்த 2ஐயும் பயன்படுத்தினா மற்ற 2 பேரை கண்டுபிடிக்கும். அப்ப இப்ப டி ஆகவும் ஏ ஆகவும் மாறி இருக்க போட்டா ஏ ஆகவும் டி ஆகவும் மாறி இருக்கலாம்னு சொன்னால் மிச்சம் 2 பேர் மெக்னீசியம் சல்பேட் பேரியம் குளோரைட், மெக்னீசியம் சல்பேட் பேரியம் குளோரைட். இந்த 2வது ஆள் ஏ, 2வது ஆள் டி, 4 பேர்ல பியையும் சியும் கண்டுபிடிச்சிடும். சரி, ஓகே. இப்ப சிய கொண்டு வந்து அதாவது ஈய அசட்டேட்டை கொண்டு வந்து டிக்குள்ள சேர்க்கிறாங்க. மற்ற 2 கரைசல் ஒன்றுல சேர்க்கிறாங்க, டிக்கு சேர்க்கிறாங்க. அவதானத்தை பாருங்க. சூடான நீரில் கரையக்கூடிய வெள்ளை வீழ்வடிவுன்னு சொல்லி, சூடான நீரில் கரையக்கூடிய வெள்ளை வீழ்வடிவு Pb2+ யார் தருமன்று கேட்டால் Cl- தான் தரும். அப்ப உங்களுக்கு தெரியும் PbCl2 வெள்ளை வீழ்வடிவு. இது வெந்நீர்ல அல்லது கொதி நீர்ல என்ன செய்யும் என்றால் சிக்கலாயினை தோற்றுவிச்சு கரையும். அப்ப PbCl4 2- வரும். இது குளிர்விக்கப்படும் போது மீண்டும் PbCl2 ஊசி பளிங்கு வீழ்வடிவு தோன்றும். அப்ப இங்க உங்களுக்கு தெரியும் கட்டியன் Pb2+ என்று தெரியும். அவதானம் சூடான நீர்ல கரையக்கூடிய வெள்ளை வீழ்வடிவுன்னு சொன்னால் இங்க யார் இருக்க வேணும்? 2வது ஒன்று மெக்னீசியம் சல்பேட், மற்றது பேரியம் குளோரைட். சல்பேட் வந்து வீழ்வடிவை தரும், பேரியம் சல்பேட் வீழ்வடிவாகும். ஆனால் அது சூடான நீர்ல கரையாது. ஆகவே இங்க வந்து Cl- இருக்க வேண்டும் என்றால் டி பேரியம் குளோரைட்டாக இருந்தால்தான் PbCl2 என்ற ஒரு வீழ்வடிவு இந்த சந்தர்ப்பத்தில் உருவாகும். 2ஐயும் கலக்கி இது நான் சொன்னது போல சூடாக்க கரைஞ்சு குளிர விட வந்து படியும். அப்ப நீரில் கரையக்கூடிய வெள்ளை வீழ்வடிவு சொல்லியிருக்கு. ஆகவே டி வந்து பேரியம் குளோரைட் Cl- கொண்ட ஒரு சேர்வு. அப்ப அடுத்தவரை நீங்க இனங்காலாமே இந்த 2 பேர்ல ஏயும் டியும் 2வது டிய கண்டுட்டீங்க. அப்ப சாரி டி வந்து பேரியம் குளோரைட், அப்ப மெக்னீசியம் சல்பேட். இப்ப நீங்க மெக்னீசியம் சல்பேட் சொல்லலாம் தானே, கண்டுபிடிச்சிட்டீங்க மெக்னீசியம் சல்பேட். மெக்னீசியம் சல்பேட் ஈ அசட்டேட்டுக்கு சேர்த்தா என்ன நடக்கும்? உறுதியான வெள்ளை வீழ்வடிவு.
வெள்ளை வீழ்வடிவு தோன்றும். நீர்ல கரையாத வெள்ளை வீழ்வடிவு அல்லது வெப்பமேற்றவும் நீர்ல கரையாத வெள்ளை வீழ்வடிவு தோன்றும். PbSO4. சரியா? வெள்ளை வீழ்வடிவு, உறுதியான வெள்ளை வீழ்வடிவு. இப்ப மெக்னீசியம் சல்பேட்டை கொண்டு போய் சட்டன் Cl2 சேர்த்தால் என்ன வரும்? சட்டன் SO4 வரும். சட்டன் SO4 உங்களோட வீழ்வடிவுக்கு அடங்கி இருக்கா? இது நீர்ல நன்றாக கரையக்கூடிய ஒரு சல்பேட். உங்களுக்கு கொஞ்சம் சல்பேட்டுகள் நான் தெரிவு செய்து தந்திருக்கேன், எந்தெந்த சல்பேட்டுகள் நீர்ல கரையாதுன்னு சொல்லி. ஆகவே அந்த இடைவெளியில தெளிவான கரைசல் என்று சட்டன் SO4க்கு மெக்னீசியம் சல்பேட்டை சேர்த்தால் தெளிவான கரைசல். மேலே தான் சொல்லிருக்கு, தெளிவான கரைசல். சரி, அதுல அவ்வளவுக்கு ரிஸ்கான தெரியல. அடுத்த 8வதுல பி பார்ட் பற்றி கேட்டிருக்கீங்க, ஒரு அதை கவனிங்க. 8வதுல பி. இதுல முன் தொடர்ச்சி உங்களுக்கு தெளிவா தெரிய வேணும். சரிதான். எக்ஸ் என்பது நைதரசன் என்று ஏற்கனவே இனங்காணப்பட்ட ஒரு கேள்விதான் இது. எக்ஸ் என்பது நைதரசன் என அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு கேள்வியின் தொடர்ச்சி தான் இந்த பி பார்ட். அப்ப XO3 மைனஸ் என்பது உங்களுக்கு தெரிய வேணும் NO3 மைனஸ் சொல்லி. சரி, NO3 மைனஸ். இந்த அந்நியனை கொண்ட சேர்வை சட் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த அந்நியனை கொண்ட சேர்வை சட். ஏற்கனவே நீங்கள் இனங்கண்ட ஒன்றுதான் பி. பி என்பது அமோனியா வாயு என்று சொல்லி ஏற்கனவே நீங்க இனங்கண்டிருக்கீங்க. சரி, அப்ப இதெல்லாம் முதலாவது கேள்வியின் தொடர்ச்சிகள். பி என்பது அமோனியா என்று கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. எக்ஸ் என்பது நைதரசன். ஆகவே XO3 மைனஸ் என்பது NO3 மைனஸ். இப்ப இந்த கேள்வியில விடுங்க, இந்த கேள்வியே உங்களுக்கு வேண்டாம், மறந்துருங்க. நான் ஒரு கதை சொல்றேன், கூட்டி சொல்றேன். தெரியாது என்னட்டே ஒரு உப்பு இருக்கு, என்னண்டே தெரியாது ஒரு உப்பு இருக்கு. NaOH சேர்க்க அமோனியா வாயு வருது. சரி, அமோனியா வாயு. அந்த உப்பில யார் இருந்தால் NaOH சேர்க்கைக்கு அமோனியாவை தரும் என்று கேட்டால் அதுக்கு எங்களால பதில் சொல்ல முடியும் தானே. எங்களுடைய ஒரு உப்பு இருக்குது, அந்த உப்புக்கு NaOH சேர்க்கிறோம். NaOH சேர்க்கும் போது அமோனியா வாயு வருது. சரியா? அப்ப அந்த அமோனியா வாயுவை தருதுன்னு சொன்னால் அங்க யார் இருந்திருக்க வேணும்? இந்த கேள்விக்கு நாங்கள் தெளிவா இருக்கோம். NaOH போன்ற ஒரு வன்காரத்தோடு அமோனியா வாயுவை தரக்கூடியவர் இந்த கேள்வி என்பதல்ல. யாராக இருப்பார் என்று சொன்னால் NH4+ ஆக இருக்க வேண்டும். அமோனியம் பிளஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்டியனுக்கு OH மைனஸை சேர்க்கைகள் இது அமிலமாக தொழிற்படும்.
இதுல இருக்கிற ஒரு H பிளஸ் இந்த OH மைனஸுக்கு வழங்கப்பட்டு நீராக அகற்றப்படும். ஒரு H பிளஸ் இழந்ததும் இது அமோனியா வாயுவாகும். இது அமோனியாவின் தயாரிப்புல ஏற்கனவே குறிப்பிடப்பட்டது. எந்த ஒரு NH4+ இந்த உப்பும் NaOH அமோனியா வாயுவை தரும். ஏமைட்டாக இருந்தால் பி பிளாக்ல அமோனியா தயாரிப்பு திருப்பி பாருங்க. NaOH சேர்க்க அமோனியா வராது. ஆனால் NaOH சேர்த்து ஹீட் பண்ணும் போது, வெப்பப்படுத்தும் போது அமோனியா வரும். இந்த பிணைப்புடை ஏமை பிணைப்புடைஞ்சு அமோனியா வாயு. இதுக்குள்ள NO2- அயன்கள் காணப்பட்டால் NaOH சேர்க்க அமோனியா வாயு வராது. உங்களுக்கு ஏற்கனவே இது நான் சொல்லிட்டேன். யார் என்னென்ன நடத்தைக்குரியவர்கள். NaOH சேர்த்து ஹீட் பண்ணினாலும் அமோனியா வாயு வராது. ஆனால் அதற்கு அலுமினியம் தூள் கொஞ்சம் சேர்த்து NaOH சேர்த்து ஹீட் பண்ணினோமாக இருந்தால் இந்த NO2- இருக்கிற நைதரசன் தாழ்த்தப்பட்டு அமோனியா வாயு விடுவிக்கப்படும். அப்ப எங்களுக்கு அமோனியாவை விளைவாக தருகின்ற சந்தர்ப்பங்கள் ஏற்கனவே தெரியும். அதை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் இனங்க. அப்ப இந்த பி பகுதி கேள்வி ஏ பகுதியோட தொடர்பட்டிருக்கிறால அது இன்னும் இலகுவாக இருக்குமே தவிர கஷ்டமாக இருக்கக்கூடாது. பெறப்பட்ட ஒரு உப்பு அது யாராக இருந்தாலும் ஒரு காரம் சேர்க்கும் போது அமோனியாவை விளைவாக தருகிறது என்றால் அங்க கட்டியர் NH4+ இருக்குன்றதான் அர்த்தம். இங்க அந்நியனை பற்றி குறிப்பிட்டிருக்கோம். XO3- அது NO3- என்ற அந்நியன் ஏற்கனவே. ஆகவே தரப்பட்ட சேர்வையில NH4+ என்று சொல்லப்படுகின்ற கட்டியனும் NO3- என்று சொல்லப்படுற அந்நியனும் இருக்க வேணும். இனி இதுக்கு யோசிச்சு பாருங்க. அமோனியா சேர்த்தா என்ன நடக்கும்? NH4+, சாரி காரம் சேர்த்தா என்ன நடக்கும்? NH4+ அமோனியாவை தரும். NO3- கரைசலுக்கு இருக்கு. அதானே கேட்டிருக்கிறோம். தரப்பட்ட ஒரு சட் என்ற சேர்வைக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கைக்கு அமோனியா வாயு வருதான். அவ சட்டில் உள்ள கட்டியன் ஜாதன்ற கேள்விக்கு ஏ பகுதி கேள்வியெல்லாம் தேவையில்லாத உண்டு. அமோனியம் பிளஸ் ஏனென்றா இது அந்நியனோட சேர்ந்து இருக்கு. அப்ப இது கட்டாயம் கட்டியனா தானே இருக்கணும். ஏமைட்டாக இருக்க முடியாது, அந்நியனாகவும் இருக்கிறார். அடுத்தது என்ன இருக்கு? தாக்க சமன்பாடு சமப்படுத்த சொல்லியிருக்கு. அப்ப அரியவின் சமன்பாடுகளுக்கு தாக்க சமன்பாடுகள் உங்களுக்கு பிரச்சனை இல்லை தான். அதுல வெப்ப பிரிகை சமன்பாடுதான் வளமையா கேட்கிறோம். உங்களுக்கு வெப்ப பிரிகை தந்திருக்கிறேன் நான். அமோனியம் நைட்ரேட் இந்த வெப்ப பிரிகையில நீர் தான் வரும், அமோனியா வராது. அப்ப இங்க 4 ஹைட்ரஜன் நீரை முதல் சமப்படுத்துங்க. 2 நைட்ரஜனும் மேலதிகமா ஒரு ஆக்சிஜனும் இருக்கு. அப்ப N2O இத அவன் அரியவன் சமன்பாடு எழுத சொல்லி சமப்படுது. அரியவன் சமன்பாடு எழுதி சமப்படுத்துறான்னு சொன்னால் நீங்கள் NH4+ என்ற ஒரு கட்டியனும் NO3- என்ற அந்நியனா நீங்க ஒட்சியேற்ற தாழ்த்தலுக்கு உட்பட போகும். இதுல நைதரசன் ஒட்சியேட்டன் -3, நைதரசன் ஒட்சியேட்டன் +5. -3 ஒட்சியேற்ற நிலையில இருக்கிற நைதரசன் N2O சொல்லப்படுகின்ற +1 ஒட்சியேற்றப்படும். NO3- இருக்கிற நைதரசனும் N2O சொல்லப்படுகின்ற +1 ஒட்சியேற்றப்படும். நீங்கள் ஜெனரல் ரூல்ஸை பயன்படுத்தி 2 பேருக்கும் அரியவன் சமன்பாடு நீங்க கூட்டி எழுதினால் கடைசியில இந்த சமன்பாடு வரும். இந்த சமன்பாடு பி பகுதியில 4வது சொல்லி இருக்கிறீங்க. 4வதுல பார்ட் 4 ABCD என்று இருக்கு. டியா அல்லது வேறு எதுனா? சரி, அப்ப நீங்க இந்த 2வது பாருங்க.
இது ஏயில 4ஆவதா? உறுதியான பிரதிருப்பம் எதுன்னு கேட்டு எனர்ஜெட்டிக் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் பார்த்திருக்கிறீங்க. தெர்மோகெமிஸ்ட்ரி சக்தி இயல் சொல்லுவாங்க. அதுல நியம நிலை அப்படி என்று சொல்லி ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸ்டாண்டர்ட் ஸ்டேட், நியம நிலை. நியம நிலை ஸ்டாண்டர்ட் ஸ்டேட். ஒரு ஏடிஎம் அமுக்கம் குறிப்பிடப்பட்டிருக்கு. செறிவண்டா 1 மூல் டெசிமீட்டர் -3 கரைசலின் செறிவு. வெப்பநிலை திட்டமாக குறிப்பிடப்படவில்லை என்றும் பொதுவாக 25 பாகை சியை கருத்தில் கொள்ளினம் என்று சொல்லியிருக்கார். இதுதான் நியம நிலை. இந்த நியம நிலையில மூலகங்கள்கிட்ட உள்ளீட்டு சக்தியை பற்றி அவர்கள் என்ன செய்யணும், ஒரு எடுகோள் என்று எடுத்திருக்கிறார். மூலகங்களுக்கு தானே கார்பன், ஆக்சிஜன், நைட்ரஜன், கந்தகம், பாஸ்பரஸ், இந்த மூலகங்களுக்கு ஒரு சக்தி இருக்கு, இன்டர்னல் எனர்ஜி என்று இருக்கு, உள்ளீட்டு சக்தி. அந்த உள்ளீட்டு சக்தியை இந்த சந்தர்ப்பத்தில 0 அப்படி என்று சொல்லி வரையறுத்திருக்கிறோம் அல்லது எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அப்படி 0 என்று எடுக்கும் போது கார்பனுக்கு 1க்கு மேற்பட்ட புரோதிருப்பங்கள் காணப்படுது, கந்தகத்துக்கும் புரோதிருப்பங்கள் காணப்படுது, ஒட்சனுக்கும் புரோதிருப்பம் இருக்கு, பாஸ்பரஸுக்கு புரோதிருப்பம் இருக்கு. அப்ப புரோதிருப்பங்களை உடைய மூலகங்கள் அப்படின்னு சொல்லி வரையக்குள்ள எல்லா புரோதிருப்பங்களுக்கும் உள்ளீட்டு சக்தி 0 ஒரு கேள்வியும் உருவாகுது. அப்ப நியம நிலையில சுயாதீன நிலை மூலகங்கள்ட்ட உள்ளீட்டு சக்தி, நியம நிலையில் சுயாதீன நிலை மூலகங்கள் உள்ளீட்டு சக்தி, சுயாதீன நிலை மூலகங்களின் உள்ளீட்டு சக்தி 0 அப்படி வரையறுக்கும். நியம நிலையில் சுயாதீன நிலை மூலகங்களின் உள்ளீட்டு சக்தி 0 என்று வரையறுக்கும். அப்ப O2 உள்ளீட்டு சக்தி 0, N2 உள்ளீட்டு சக்தி 0, ரசம் லிக்யூட் உள்ளீட்டு சக்தி 0, H2 கேஸ் உள்ளீட்டு சக்தி 0. சுயாதீன நிலை. I2 solid உள்ளீட்டு சக்தி 0, சுயாதீன நிலை சோடியம் solid உள்ளீட்டு சக்தி 0. இப்படி எல்லாம் எடுக்கப்படுது. அப்ப O3 என்று இருக்குதானே, இது என்ன மாதிரி? கார்பன் solid உள்ளீட்டு சக்தி 0 என்றால் இதுல கேரியத்துக்கா, வைரத்துக்கா, ஃபுல்லரின்ஸுக்கா அல்லது வேறு ஏதாவது போறது. பாஸ்பரஸுக்கு உள்ளீட்டு சக்தி 0 என்று சொன்னால் வெண் பாஸ்பரஸுக்கா, செம் பாஸ்பரஸுக்கா, கரும் பாஸ்பரஸுக்கா. கந்தகத்தின் உள்ளீட்டு சக்தி 0 என்றால் சாய்சதுர கந்தகத்துக்கா, ஒரு செல் கந்தகத்துக்கா, கூழ் கந்தகத்துக்கா, களி கந்தகத்துக்கா அல்லது கந்தகப்பால். யாருக்கு உள்ளீட்டு சக்தி 0? எல்லாருக்குமே உள்ளீட்டு சக்தி 0 அந்த கேள்வி உருவாகும். அப்பதான் அவை என்ன சொல்லினோம் என்று சொன்னால், இயற்கையில யார் உறுதியாகவும் அதிக அளவிலும் இருக்கிறார்களோ, உறுதியாகவும் அதிக அளவு, இயற்கையில உறுதியாகவும் அதிக அளவிலும் இருக்கிற மூலகங்களுக்கு உள்ளீட்டு சக்தி 0 சொல்லி. அப்ப இங்க O2 O3 இருக்கு. இதுல யார் உறுதி என்று கேட்டால் O2 இருக்கு. ஆகவே O2க்கு தான் உள்ளீட்டு சக்தி 0, ஓசோனுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கு. பாஸ்பரஸ்ல வெண் பாஸ்பரஸ் இருக்குது, செம் பாஸ்பரஸ் இருக்குது, கரும் பாஸ்பரஸ் இருக்கு. இதுல இயற்கையில மிகவும் உறுதியாகவும் அதிக அளவிலே காணப்படுகிற வெண் பாஸ்பரஸ். ஆகவே அவருடைய உள்ளீட்டு சக்தி 0. மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கு. கார்பனுக்கு கேரியம், வைரம், ஃபுல்லரின்ஸ் பிரதானமாக இருக்கு. நிறைய பிரதிருப்பம் இருக்கு கார்பனுக்கு. அதுல இயற்கையில அதிக அளவிலையும்
உறுதியாகவும் இருக்கிறது வந்து கேரியம். ஆகவே கேரியத்துக்கு மட்டும்தான் உள்ளீட்டு சக்தி 0. வைரத்துக்கும் வேறு யாருக்கும் இல்லை. சாய் சதுர கந்தகம், ஒரு சரிவு கந்தகம், கூழ் கந்தகம், களிக்கந்தகம் என்று கந்தகத்தின் புறதிருப்பங்களை பார்த்தால் இதுல கந்தகத்தின் புறதிருப்பத்துக்குள்ள சாய் சதுர கந்தகத்தின் உள்ளீட்டு சக்தி தான் 0 குறிப்பிடப்பட்டிருக்கு. காரணம் ஏற்கனவே நான் சொன்னது போல புறதிருப்பங்கள்ல இயற்கையிலே அதிக அளவிலையும் உறுதியாகவும் காணப்படக்கூடிய புறதிருப்பத்தின் உள்ளீட்டு சக்தி 0 சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. அப்ப இங்க என்ன கேட்டிருக்கணும், உறுதியான புறதிருப்பம் எது அப்படி கேட்டு, உறுதியான புறதிருப்பம் யாருக்கு உள்ளீட்டு சக்தி 0 என்று எடுத்துக்கொள்ளப்பட்டதோ அது இயற்கையில உறுதியான புறதிருப்பம். ஆகவே சாய் சதுர கந்தகம். இது எப்படி ஒரு சரிவு கந்தகமாக மாற்றலாம் என்றால், சாய் சதுர கந்தகத்தை வெப்பப்படுத்தி கொண்டு போக 93 பாகை சீலும் உயர் வெப்பநிலையில சாய் சதுர கந்தக மூலக்கூறுகள்கிட்ட பிணைப்புகள் உடைக்கப்பட்டு வேறொரு ஒழுங்கமைப்புக்கு வருது. அதாவது ஒரு சரிவு கந்தகத்தின் ஒழுங்கமைப்புக்கு வருது. அப்ப ஒரு சரிவு கந்தத்தை எப்படி தயாரிக்கலாம்? சாய் சதுர கந்தத்திலிருந்து வெப்பநிலை அதிகரிப்பதன் மூலம் தயாரிக்கலாம். சரியா? இப்ப சாய் சதுர கந்தகத்தை வெப்பப்படுத்தும் போது 93 பாகை சீலும் கூடிய வெப்பநிலையில சாய் சதுர கந்தக மூலக்கூறுகள் ஒரு சரிவு கந்தக மூலக்கூறுகளாக ஒழுங்கமைக்கப்படும். சரியா? எவ்வளவு இந்த விஷயம். சரி, அது நீங்க பாருங்க. உங்களுக்கு டி பிளாக் எம்சிக்கு இந்த ஆன்லைன் எக்ஸாம் வாரக்கிழமை வெள்ளிக்கிழமை கிடையில நடக்கும். சரியா? போன முறை மாதிரி ஓப்பனா விட மாட்டோம். எப்பண்டாலும் எழுதலாம்னு சொல்லி டைம் போடுவேன். அந்த டைமுக்குள்ள நீங்க ஓப்பன் பண்ணி செய்யணும். ஏன்னா போன முறை கன பேர் பேருந்து அது எக்ஸாம்ல இன்ட்ரெஸ்ட் காட்டல.